டேய் பேரனடா சத்யாடா மலட அண்ணாமலை முதலில் பார்த்தேன் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். That's what they say. B to the A to the B to the A. 12 இயர்ஸாக அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு நாள் கூட என்கிட்ட கோவமாக பேசுனதே இல்லை அவர். He went on 10 minutes நான் ஸ்டாப் நினச்சிட்டு இருக்கேன். நீ இப்படி நான் யூ திங்க் நீ இல்லாமல் நான் பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டியா? ஷூட்டிங் பண்ணேன் நான். ஐ டிட் தட் என்னெல்லாமோ ஐ மீன் ஆல் வாஸ் நாட் கரெக்ட். He was just screaming out of the box. He was என் மேலே அவ்வளோ கோவம் எனக்கு புரியவே இல்லை. சுஹாசினி இருந்தாங்க, அவங்க ஓடி வந்தாங்க, வாட்ஸ் ஹேப்பனிங் புரியல. எல்லாரும் திட்ட எல்லாருக்கும் முன்னாடி ஒரு ஃபுல் யூனிட்டு ஆர்டிஸ்ட்டு ஏவிஎம் வாசலில் அப்படியே ஷார்ட் ஆகிட்டேன். நான் அப்படியே திரும்பி பூந்து போயிட்டார். நான் எப்படி ரியாக்ட் பண்ண தெரியல. முள்ள அப்படியே நடந்து போய் ஏவிஎம் பின்னாடி ஒரு அந்த ஷூட்டிங் பாக்ஸஸ் எல்லாம் இருக்கும், ஸோ காஸ்டியூம்ஸோடலாம் அங்கே உட்காந்து ஐ ப்ரோக் டவுன். ஐ ஸ்டார்டட் க்ரைங். நினச்சி பாருங்கள், அடுத்த நாள் கார்த்தால ஷூட்டிங் அண்டு சாரை வந்து நீங்கள் வரணும், என் படம் பூஜை, நீங்கள் வாங்க சொன்னால் அவர் இப்படி 10 minutes என்னை திட்டார். பேஸ் இல்லாமல் என்னெல்லாமோ திட்டுறாரு. அது மட்டும் தெரிஞ்சு தட் ஹீ வாஸ் அப்செட் லைக் எனி திங். அழ ஆரம்பிச்சு சுஹாசினி நோ லீவ் இட் சம்திங் எல்ஸ். எனக்கு புரியவே இல்லை. தட் இஸ் வாட் டிட் ஐ டூ ராங் தெரியல எனக்கு. பட் he was shouting at me like this on that day. ஒரு ½ an hour கமல் சார் வந்துட்டார், நட்ரான் சார் வந்துட்டார், அனந்த் சார் வந்துட்டாங்க, எல்லோரும் அங்கே வந்துட்டாங்க. என்னவோ நடக்குது, அவளை பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் முள்ள சார்கிட்ட பேசினா அவர் வந்து அதே மூடில் தான் இருந்தார். கமல் சார் முள்ள என்னை வந்து நீ கிளம்பு, நீ போய்டு, அவர் நாளைக்கு வருவார், டோன்ட் வரி அப்படின்னார். இல்லை சார் எதுக்கு திட்டினார் தெரியாது, அனந்த் சார் பேசுவார், நீ கிளம்பு சொல்லிவிட்டு என்னை கம்பெனி வண்டி இருந்து அதில் கிளப்பிட்டார். நான் வீட்டுக்கு தனியாக பேச்சுலர் என் ரூமில் உட்காந்து அடுத்த நாள் கார்த்தால ஷூட்டிங்க்கு நான் ப்ரிப்பேர் ஆகி என்னோடய லைஃபோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டே, அதுக்கு நான் எக்ஸைட்டிங் இல்லாமல் 9 o'clockலேருந்து 2 o'clock வரைக்கும் அழுதுண்டே இருந்தேன். நான் ஏன்னா நான் முடியல. ஐ குண்ட் டேக் இட். ஐ குண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை ஹி ஸ்க்ரீம்ட் அட் மீ. 2 o'clock ஃபோன் வந்தது எனக்கு அனந்த் சார்ட்டேருந்து. சுரேஷ் ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு, கிளம்பும் போது நான் அவரோட கேர்லாம் ட்ராவல் பண்ணிவிட்டு போனேன். என்ன சார் ஆச்சு? வாட் டிட் ஐ டூ சார்? எதுக்கு சார் he was shouting at me like why did he shout sir? I wish I knew அப்படின்னு. என்ன தெரியுமா சொன்னார்? சுரேஷ், he missed you. டெய்லி ஷூட்டிங்கில் மனதில் இருந்து வேணும் ஆரம்பத்தில் சுரேஷ், அது பழக்க தோஷத்தில் சுரேஷ் கூப்பிட்டுட்டே இருப்பாரான். நான் இல்லை அங்கே. எல்லாம் வசந்த் அவங்க தான் இருந்தாங்க அசிஸ்டன்ட்ஸு. that he missed me was his biggest feeling, and he is going to miss me more is what made him shout like that. I don't know how to react. சார் என்ன சார், நான் வந்து இங்கே சார் நீ இல்லை that was his problem, that's all. He was upset that you have left, he couldn't take it அப்படின்னா. ஸோ மைண்டில் அதெல்லாம் எடுத்துக்காத, he will be okay, நாளைக்கு வருவார் பூஜைக்கு, டோன்ட் வரி அப்படின்னு. நீ நாளை தூங்க கொஞ்ச நேரம், கார்த்தால வில் மீட் அட் த ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னாரு. அப்போ தான் கொஞ்சம் அப்படி அசந்தேன். ஒரு பக்கம் சந்தோஷம் தட் he says that he missed me. At the same time அந்த ஷவுட்டிங், அதுக்கு அவர் வே ஆஃப் ரியாக்டிங் இட் வாஸ் he didn't know how to react probably. He reacted in a very different way. Then I came next day கார்த்தால ஷூட்டிங் ஸ்பாட் போனேன். என்னோடய ஃபஸ்ட் எல்வி பிரசாத் சார் வந்திருந்தார், பாலச்சந்தர் சார் வரல, கமல் சார் இன்னும் வரலேன்னு வெயிட்டிங். பார்த்தா அவர் ஆஃபீஸ்க்கு வந்திருந்துருக்காரு. ஒரு நட்ரான் சார் வந்து இன்னும் அவருக்கு அந்த மைண்டில் ஏறலை, இன்னும் he was still hesitating. அப்புறம் ஐ திங்க் நட்ரான் சார் ஃபைனலாக டோல்டு him, சார் நீங்கள் போனோம், இஸ் யுவர் அசிஸ்டண்ட், 12 வருஷம் உங்களோட ஒர்க் பண்ணியிருக்கான், தெரியும் உங்களுக்கு அவனை, நீங்கள் ப்ளஸ் பண்ணது யார் ப்ளஸ் பண்ணா சொல்லுங்கள்.
சொல்லி he told him. அவர் அதுலேருந்து சுவாரஸ்யம் he came and finally he came there, blessed me, clap அவர் அடித்தார், எல்வி பிரசாத் சார் ஸ்விட்ச் ஆன் பண்ணார். And then Satya began. Satya first day பூஜை நடந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது. நான் சத்யாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன் மோர் டாபிக் நான் பேசணும் விருப்பப்படுறேன். தட் இஸ் மீ அண்ட் கமல் சார். தட் இஸ் நான் சினிமாவில் ட்ராவல் பண்ணதை விட பர்சனல் ட்ராவல்ஸ் நிறைய இருக்குது அதில், விச் ஆர் ஆல் மூமெண்ட்ஸ் டு பி செரிஷ்டு. ஸோ அதையும் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு தென் ப்ராபப்ளி ஐ வில் கோ டு சத்யா. நான் ஃபஸ்ட் டைம் கமல் சாரை மீட் பண்ண ஏக் துஜே கேலி இல்லை, அதுக்கு முன்னாடி அவளோட மேரேஜ் வித் வாணி கணபதி பாம்பேயில். எல்வி பிரசாத் சார் ஆல்ரெடி அவரை ஏக் துஜேக்கு சைன் பண்ணியிருந்தார். அந்த டைமில் பாம்பேயில் கல்யாணம் ரிசப்ஷன். ஸோ எல்வி பிரசாத் சார் என்னை கூட்டின்னு அங்கே போனார். நான் அந்த கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணினேங்க. இட் வாஸ் அ பிக் மேரேஜ், பாம்பே இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்னா வாணியோட பீப்புள் ஆல் வேர் ஃப்ரம் பாம்பே, சென்னையிலேருந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பேர் வந்தாங்க, தெலுங்குலேருந்து வந்தாங்க. இட் வாஸ் அ வெரி வெல் அட்டெண்டட் மேரேஜ். எல்வி பிரசாத்தோட பார்த்தேன், டிஸ்டன்ஸ்லேருந்து அன்றைக்கி கமல் சாரை பார்த்தேன், வாணி கணபதியை பார்த்தேன். வாணி எனக்கு தெரியும் ஃப்ரம் மை சிஸ்டர் சைடு, தேவர் ஆல் த சேம் டான்ஸ் ஸ்கூல். ஸோ மீட் பண்ணியிருக்கேன், ஹலோ ஹலோ தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. ஸோ வென் மேரேஜ் வாஸ் ஹேப்பனிங், எவ்ரி திங் வாஸ் ஹேப்பனிங், ஐ வாஸ் ஆல்சோ அட்டெண்டிங் தேர். அந்த மூமெண்ட்டில், அந்த ரிசப்ஷனில் சடனாக எல்லாரோட ஹெட்டும் திரும்பித்து டுவர்ட்ஸ் தி என்ட்ரன்ஸ். யார் என்ட்ரி ஆனாங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஃபஸ்ட் டைம் I saw him in flesh and blood and my God, அது என்ன கலர், அது என்ன ஒரு ஆரா, பிகாஸ் எவ்ரிபடி ஆல் டாப் பீப்புள் வர் தேர் அண்ட் எல்லார் ஹெட் அங்கே திரும்பித்து. அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அந்த கேப் போட்டு அவர் உள்ளே வந்த உடனே அண்ட் ஒரு ஸ்மைல் அப்படியே வந்தார். எல்லோரும் பார்த்து எல்லோரும் விஷ் பண்ணிவிட்டு, கமல் சார் விஷ் பண்ணி, வாணி விஷ் பண்ணிட்டு அப்படியே he was at that time chief minister. But the aura that man had, oh my God, it was one sight, நம்ம மறக்க முடியாத ஒரு சைட். and I was so happy to see him that day. That was the first time I met Kamal sir also from distance. அதுக்கப்புறம் ஏக் துஜே கேலி ஆரம்பிச்சது. ஏக் துஜே கேலி நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது அவரோட இன்சிடென்ட்ஸ் எல்லாம் எப்படி நான் மலையாளம் கலந்து தமிழ் பேசும்போது என்னை கலாட்டா பண்ணுவார், அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஃபர்தராக இதுலேருந்து இன்ட்ரெஸ்டிங்கான எங்களுக்குள்ளே எப்படி ஆரம்பிச்சது, how it became different was, நிறைய அப்போது மரோச்சரித்திர பெரிய ஹிட்டு. ஸோ நிறைய அவருக்கு ஃபேன்ஸ் வருவாங்க. நான் இங்கே ஒன்று 2 ஃபேன்ஸ், நானும் அங்கே டிஸ்டன்ஸ் நிற்கும்போது நான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஹேண்ட்ஸமாக இருந்தேன். அப்போது நிறைய பேர் எங்கிட்டையும் வருவாங்க ஆட்டோகிராஃப்க்கு. உடனே கமல் ஆண்டா சொல்லி ஐயோ மேரிட்னா அப்படிங்கிறது கலாட்டா பண்ணுவார். இல்லை சார் டைவர்ஸ் எடுத்துன்னு பேர், இப்படியே ஹி வாஸ் புல்லிங் மை லெக். அது வந்து ஒரு ஸ்பெஷல் லைக்கிங்காக இருந்தால் தான் அப்படியெல்லாம் பண்ணுவோம் நம்ம. தென் ஹி ஸ்டார்டட் கலாட்டா பண்ணுவார், ஸ்டார்ட் புல்லிங் மை லெக். அதில் ஒரு சீன் வந்து கோவாவில் ஷூட்டிங் நடக்கிறது, ஒரு வாட்டர் ஃபால், இங்கேருந்து அங்கே க்ராஸ் பண்ணி போனால் நடுவில் ஒரு வாட்டர். கமல் சார் எல்லோரும் போயிட்டாங்க, ரத்தி வந்துட்டுருக்காங்க. இது இவர் ரகு மாஸ்டர்லாம் பிளான் பண்ணிட்டாங்க என்னை மாட்டி விடுறதுக்கு. நான் வந்து நின்றுட்டுருக்கேன், அம்மா இப்படி போகணும்னு சொல்லும்போது சுரேஷ் வேண்டாம் ட்ரெஸ்ஸு ஈரமாயிடும், அவளை தூக்கிடுவான்னு சொல்லிட்டாங்க இவங்க. அந்த வேதி கிரியேட்டட் தட் சீன். ரகு மாஸ்டர் தூக்கு லைட்டு போகிறது, அர்ஜென்ட் சொல்லிட்டு தூக்கு ரத்தி யூ கிளைம் ஆன். அப்படியே என்னை தூக்கி மூட்டை எடுத்து கூட்டின்னு போகிற மாதிரி கூட வச்சுட்டாங்க அவங்க. அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் ரத்தியை தூக்கிட்டே நீ சொல்லி ஆளுக்காளு கலாட்டா. இவ பண்ணின கூத்திவாளோடு நம்மளை போட்டு காமெடி பண்ணிட்டு. பட் இட் வாஸ் ஃபன். பட் அதுக்கப்புறம் கமல் சார் பார்த்தாரு, இந்த பக்கம் ஃபன்னாக இருக்கும்போது என்னோடய ஒர்க்கு பார்க்க ஆரம்பித்தார். ஐ வாஸ் ஹார்ட் ஒர்க்கிங். அமேசானோட அந்த டீமோட ஒர்க் பண்ண பார்த்துட்டு ஹி ஸ்டார்டட் லைக்கிங். அந்த விளையாட்டுலேருந்து ஒரு லைக்கிங் வந்த உடனே தட் ஐம் சீரியஸ் அபவுட் த ஒர்க் பிகேம் எ பாண்ட். ஒரு தடவை விசாகப்பட்டினத்துலேருந்து சென்னை வரத்துக்கு எங்களை டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை டிக்கெட். ஸோ ரயில்வே இதில் அந்த டோர் இருக்குமே, அங்கே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நானும் கமல் சார் மட்டும் சூட் கேஸை வச்சுன்னு உட்காந்து ஆல்மோஸ்ட் 1.5 hours அடுத்த ஸ்டேஷன் வர வரைக்கும் அங்கேருந்து ரிசர்வேஷன் இருக்குது சொன்னாங்க. 1.5 hours இந்த ட்ரெயின் கதவை திறந்து நாங்கள் 2 பேரும் கதையாக பேசியிருக்கோம். அவர் அப்போது பர்சனல் லைஃப் பற்றி, அவரோட வேறு சினிமாவை பற்றி என்னெல்லாமோ பேசினார். இட் வாஸ் அ பாண்ட் விச் ரியலி பிகேம் எக்ஸ்க்ளூசிவ் எங்களுக்குள்ளே. அதுக்கப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம்
பல படங்கள் நான் அங்கே ஷிஃப்ட் ஆகும்போது படங்கள் ஒரு வீட்டில் ஒரு எலிஃபெண்ட் மேன் அப்புறம் படம் வந்தது. அதை பார்த்து அனந்த் சாரும் கூட இருப்பார். இதை நம்ம பண்ணலாம் இமீடியட்டாக சொல்லி அதுக்கு ஸ்கிரிப்டர் டிஸ்கஷன் பண்ணுவார். பயங்கர டீட்டெயில் டிஸ்கஷன் நடக்கும். ஆல்மோஸ்ட் அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் எல்லாம் பிளான் பண்ணுவார். அப்புறம் அனந்த் சார் வேண்டாம் கமல், இது ரொம்ப இப்போ வேறு மாதிரி நம்ம என்டர்டெயின்மெண்ட் படம் பண்ணிட்டு இருக்கோம், வேண்டாம்னு சொல்லிட்டு ட்ராப் ஆகிடும். அப்புறம் இன்னொரு கதை, ஒரு காட்மேன் மேலே ஒரு கதை ரெடி பண்ணார். ஐ வாஸ் சிட்டிங் தேர் வித் ஹிம் ஃபார் எவ்ரி டே. கதை ரெடி பண்ணுறது, டிஸ்கஷன் நடக்கிறது, அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் நான் எழுதுவேன். ஃபுல் புக்கு மாதிரி ரெடி பண்ணிட்டோம் அந்த காட்மேன் கதை. அப்புறம் தான் அனந்த் சார்ட்டு போய் கதை சொன்னார். ஸோ கமல், உனக்கு காட் மேல் நம்பிக்கை இல்லை, அதுக்காக நீ இந்த மாதிரி கதையெல்லாம் நீ பண்ணால் சரி வராது. யூ ஹேவ் ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங் மேன் ஆன் தட் சொல்லி சண்டை போட்டு அவரை மாண்டான்னு சொல்லிட்டார். இல்லைன்னா அன்னைக்கே அந்த கதை ரெடி ஆயிருந்து ரீட் டு இட். தென் அப்போ மின்சார கனவு வந்து கஜோல் மேலே ஒரு அந்த எல்லாருக்குமே பிடிச்சதப்போ கஜோல் வச்சுன்னு ஒரு படம் பண்ணான்னு சொல்லி ஒரு கதை ரெடி பண்ணார். அகேன் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி. எல்லா ஸ்கிரிப்ட் நான் வந்து அவர் சொல்ல எழுதி, கம்ப்யூட்டரில் இல்லை, இப்போ லேப்டாப்பில் உட்காந்து எழுதி புக்கை ரெடி பண்ணி கஜோலே ஓகே பண்ணி, பட் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ என்னென்னா ஐ வாஸ் ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் ஹிம், டிஸ்கஸிங் வித் ஹிம் ஆன் வேரியஸ் ஸ்டோரிஸ். தோஸ் ஆர் ஆல் வெரி பியூட்டிஃபுல் மூமெண்ட். ஏன்னா அவரோட என்ன நாலேஜ், சினிமா பற்றி நாலேஜ், மேக்கப் என்ன, ஃபோட்டோகிராஃபி பற்றி எவ்வளோ ரெஃபரன்சஸ் புக்ஸ் எடுத்துப்பார். இட் வாஸ் அ அப்சல்யூட், நமக்கு என்ன சொல்ல, ஒரு சினிமா கோர்ஸ் நடத்துகிற மாதிரி அவரோட அந்த ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்பும் அவரோட அந்த நடந்த அந்த ட்ரைனிங் வாஸ் எக்ஸலண்ட். இட் ரியலி ஹெல்ப்ட் மீ இன் ஃப்யூச்சர். அப்புறம் எனக்கு சாகர்ங்கிற படம் ஹிந்தியில் நான் பண்ணுறேன்னு சுரேஷ், நீ பாம்பே வாங்கினார் ஒரு தடவை. சாகர் வந்து அப்போ தான் கேமராமேன் எஸ்எம் அன்வரை நான் மீட் பண்ணேன், ஷோலே கேமராமேன். அவர் தான் எனக்கு அப்புறம் சத்யா பண்ணார். அது அந்த ஷார்ட்டை வந்து நீ பார்க்கணுன்னு சொல்லி என்னை கூட்டின்னு போனார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 ஃபீட்டுக்கு அவர் ஓடுறாரு கமல் சார். அந்த எண்டுலேருந்து அந்த எண்டு போட் ஹவுசஸ் மாதிரி லைனாக இருக்கும். அந்த எண்டில் இந்த எண்டில் எஸ்எம் மன்னவர் வந்து ட்ராக் போட்டிருப்பார். அவர் ஃபுல் அங்கே அந்த ரன்னிங், இவர் கூடவே போகிறார், ஒருத்தர் மீட் பண்ணுறார், ஜம்ப் பண்ணுறாரு, அதை எடுக்கிறார், இவர்கிட்ட பேசுகிறார், அவர்கிட்ட பேசுகிறாரு, அவ்வளோ ஆக்டிவிட்டி. வாட் அ ஷாட்! அது வந்து நீ பாரு சொல்லிட்டு என்ன பர்ஃபார்மன்ஸும் சரி, இவரோட அந்த ட்ராலி ட்ராக் அதெல்லாம் பார்த்து நான் வந்து திஸ் இஸ் சினிமா சுரேஷ். ரமேஷ் சிப்பி வந்து ஷோலே சும்மா எடுக்கல, லுக் அட் வாட் எவ்வளோ லவ்வோடு எடுக்கிறாரு பாரு சொல்லி ஹோல் திங். அன்றைக்கி 4 மணிலேருந்து அவர் ரிஹர்சல் பார்த்து கரெக்டாக சன்செட்டில் எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்துட்டாங்க. அன்றைக்கி கண்டினியூ இருக்குது, ஷூட்டிங் தான், நைட் ஷூட்டிங் இருக்குது. பேக்கப், வி டிட் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். பியர் கோலோ எல்லாரும் பியர் சாப்பிட்டு he enjoyed it. Cinema, it was fantastic, so let us enjoy it. பட் the way கமல் சார் அதை ஒர்க் பண்ணது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ட்ரைனிங் ஆகிடுது. த ஜாய் ஆஃப் ஒர்க்கிங் வித் ஹிம், சீயிங் ஹிம். அப்புறம் அங்கே ஒரு ஹிந்தியில் ராஜ் திலக்னு ஒரு படம் பண்ணார். அப்போது ஐ யூஸ் டு கோ, எங்கே இருக்க நீ? சார் நான் வீட்டில் இருக்கேன், நீ வந்துடு, ஹாலிடேன்னு வா. ஹோட்டல் ஹாலிடேன்னு போயிடுவேன், பெரிய சூட் ரூமு, அங்கே உட்காந்து அவரோட கார்த்தால் நான் போயிட்டேன்னா அப்போ தான் எழுந்திருந்திருப்பார். ஒரு ஷார்ட்ஸை போட்டு எக்ஸசைஸ் பண்ணுவார். அப்புறம் ஸ்விம்மிங், அங்கேயே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும், ஸ்விம்மிங் பண்ணுவார். டிஃபன் சாப்பிடுவார், என் கூட வா 2 சேர்ந்து சாப்பிடுவார். தென் அடுத்து ஷூட்டிங் வரும், காஸ்டியூம்ஸ் எல்லாம் அப்படியே வாஸ் தேர். ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சுட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது, அங்கே டான்ஸிங்க்கு போய் ஐ வாஸ் தேர் வித் ஹிம், ஜஸ்ட் தேர் வித் ஹிம், ஈட்டிங் வித் ஹிம், லிவிங் வித் ஹிம். சென்னை வந்ததுக்கப்புறம் அவரோட அப்போ வாணி கணபதியோடு இருக்கும்போது ஆழ்வார்பேட்டில் ஒரு வீட்டுக்கு போவேன். சுஹாசினி, சந்திரஹாசன், சாருவாசன் எல்லாருமே இட் வாஸ் அ ஃபேமிலி. ஐ வாஸ் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி, ஈட்டிங் டுகெதர். ஸோ மச் ஆஃப் என்ன ஒரு ஃபேமிலியாக அவங்க ட்ரீட் பண்ணாங்க. வி ஆல்சோ வெண்ட் ஒன்ஸ் ஒருக்கா ட்ரிச்சி போனோம் ட்ராமாக்காக. கமல் சார்னா ஆக்டிங், சுஹாசினி ஆக்டிங், பாலச்சந்தர் டைரக்ஷன். ஒருத்தருக்கு டயலாக் தெரியாது. எல்லோரும் அங்கே போய் ஸ்பாட்டில் ஒரு கதையை பண்ணி ஒரு ப்ளே பண்ணாங்க ட்ரிச்சியில். அதெல்லாம் ஃபன். ஐ மீன் ஸோ மெனி பியூட்டிஃபுல் மெமரிஸ். இதுலேருந்து ஸ்லோலி ஒன் பை ஒன் அவரோட வாணி கணபதி சார் அம்மாவோட ஒரு சின்ன டிஸ்அக்ரிமெண்ட் வந்து அதுக்கப்புறம் சாரிகா வந்தாங்க லைஃப்பில். சாரிகா ஐ மெட் ஹர். அப்போவே ராஜ் திலக் ஷூட்டிங் போது நான் மீட் பண்ணுவேன். தென் சத்யாவுக்கு முன்னாடி சாரிகா கேம் இன் டு ஹிஸ் லைஃப். த ஹோல் ட்ராவலில் ஐ வாஸ் தேர் சீயிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஒர்க்கு, ரிலேஷன்ஷிப்பு, இந்த அவரோட ஃபேன் கிளப் இருக்கும் நிறைய. அவர் பர்த்டே அன்றைக்கி நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுவாங்க. நான் தான் அதுக்கு இன்சார்ஜ் ஆகிட்டேன். அவரோட எல்லா வீடியோஸ் எல்லாம் எடுத்து நானும் எடிட்டருமா உட்காந்து அதை லைனப் பண்ணி அந்த பிளட் கேம்பெல்லாம் தனியாக எடுத்து போய் இது தனியாக எடுத்து போய் பர்த்டே அன்றைக்கி அந்த ஆழ்வார்பேட் ஹவுஸில் அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அண்ட் யூஸ் டு டூ தட். ஐ வாஸ் தேர் பார்ட் ஆஃப் தட். ஸோ வை ஐம் ட்ரைங் டு சே இஸ்
இந்த மாதிரி ஒரு எங்கேயோ ஏக் துஜே கேலில் ஆரம்பித்தது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அந்த 8-10 இயர்ஸில் இட் வாஸ் பியூட்டிஃபுல், ஸோ மச் ஆஃப் லவ், ஸோ மச் ஆஃப் அஃபெக்ஷன். இதனோட கிளைமேக்ஸ் என்னென்னா 89 என் கல்யாணம் ஆஃப்டர் சத்யா. ஹீ கேம் ஃபார் மை மேரேஜ். எங்கே? குருவாயூரில். அவர் ஹீ நீட் நாட் கம், ஹி கேம். குருவாயூர் வந்து சந்தான பாரதி அவரும் வந்தார், மேரேஜ் அட்டென்ட் பண்ணார், ப்ளெஸ் பண்ணார். அடுத்த நாள் சென்னையில் ரிசப்ஷன் இருந்தது, சாரிக்காவோட வந்தாங்க. ஃபுல் கல்யாணத்தில் உட்காந்துருந்தார். இட் வாஸ் லைக் ஹி வாஸ் தேர் ஃபார் மீ. தட் கைண்ட் ஆஃப் அ ஃபீலிங் ஐ ஹேட். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி தட் ஹி கேவ் மீ ஸோ மச் ஆஃப் லவ். இந்த லவ், இந்த ரிலேஷன்ஷிப், இந்த பியூட்டிஃபுல் சத்யா சூப்பர் ஹிட். அதுக்கப்புறமா இந்திருடு சந்திருடுன்னு ஒரு படம் பண்ணோம். அந்த படம் அனதர் சூப்பர் ஹிட். ஆனால் ஒரு பியூட்டிஃபுல் ட்ராவல், ஒரு கண்படும் சொல்லுவாங்களே, கண் பட்டுடுது. இது எண்ட் ஆஃப் இந்திருடு சந்திருடு சம்திங் ஹேப்பன்ட். கண் வச்சுட்டாங்க யாரோ. எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சம்படி ட்விஸ்டட் சம்திங். அதில் எங்களுக்குள்ள ஒரு பிரிவு ஏற்படுத்து. ஆஃப்டர் இந்திருடு சந்திருடு 10 years we were not in talking terms. அவர் எங்கிட்ட பேசவே இல்லை. என்னோடய லைஃப்லேருந்து கட் பண்ணிட்டார். ஹவு மச் ஐ மிஸ்ட். அதுக்கப்புறம் 10 yearsக்கு அப்புறம் தான் மறுபடியும் ஆளவந்தான்னு சந்தித்தேன் நான். பட் அந்த ஹோல் 10 years ஐ வாஸ் தேர் வித் ஹிம். இவ்வளோ க்ளோஸாக இருந்து அந்த 10 years he left me from my I was not part of his life. 89-90 இது நடந்தது. ரொம்ப ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு நல்ல க்ளோஸ் பியூட்டிஃபுல் ஒரு ஆல்மோஸ்ட் லைக் அ பிரதர் ஐ ட்ராவல்ட் வித் ஹிம் அண்ட் ஐ மிஸ்ட் ஹிம். பட் காட் ஹேஸ் அனதர் பிளான் சொல்லுவாங்களே. 92 அன்எக்ஸ்பெக்டடாக அண்ணாமலைங்கிற படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நான் சந்தித்தேன். அங்கே எனக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப், இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப், சம்திங் விச் ஸ்டில் ட்ராவல்ஸ். அந்த ஒரு ரஜினி சாரோடு எனக்கு கிடச்ச அந்த வாய்ப்பு, ரஜினி சாரோட நான் நடந்த அந்த ட்ராவல், அதெல்லாம் வந்து என்ன சொல்ல, எவர்கிரீன், சம்திங் விச் ஐ வில் டாக் வென் டைம் கம்ஸ். எஸ், என்னோட லைஃப்பில் லாட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், லாட் ஆஃப் எக்ஸைட்டிங் இன்சிடென்ட்ஸ், லாட் ஆஃப் people who came in my life. One by one I will share. Next week definitely I will talk about Satya. So back to first day of Satya shooting. பாலச்சந்தர் சார் கிளாப் கொடுத்தாரு, எல்வி பிரசாத் சார் சுவிட்ச் ஆன் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்துட்டேன், பூஜா ஷாட்டு. தென் அதில் ஓப்பனிங் ஷாட் கொஞ்சம் பாலச்சந்தர் சார் ஸ்கூல்லேருந்து வரதுனால கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஷாட் எடுக்கலாம்னு ஒரு மைண்டில் பிளான் பண்ணி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷாட் எடுக்கணும் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லி அன்னை வரைக்கும் கேமரா இல்லாமல் லைட்ஸ் இல்லாமல் நாங்கள் ரிஹர்சல் பண்ணோம். ஸோ அந்த ஆக்ஷன் எல்லாம் செட் பண்ணியிருந்தேன். கமல் சாருக்கு அப்புறமா ஃபஸ்ட் ஷாட் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு அதில் இருக்கும். அவர் வெளியிலேருந்து வருவார், பாத்ரூம் போவார், உட்காருவார், கிச்சனுக்கு படி ஒர்க்கர்ஸ் கிச்சன் போவாங்க, பிளேட்டை வைப்பாங்க, அங்கே போவாங்க. இந்த மாதிரி ஒரு பல ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ கேமரா ட்ராக் எல்லாம் போட்டு லைட்ஸ் எல்லாம் பண்ணி ஆர்டிஸ்டோட ரிஹர்சல்ஸ் பார்த்துட்டுருக்கேன். கேமரா அங்கேருந்து அங்கே போகிறது, இங்கே வருது. இப்படி வரும்போது திடீர்னு எங்கிட்ட கேமராமேன் என்ன ரிஹர்சல் பண்ணும்போது தட்டினார். என்ன கேமரா பேக் வந்து ட்ராக் வருதுன்னாரு. அப்புறம் கண்டினியூஸாக இன்னும் காம்ப்ளிகேட்டட், இங்கேருந்து வெளியில் போய் பார்க்குற மாதிரி, அங்கேருந்து பால்கனிலேருந்து வர மாதிரி அந்த செட்டை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்தேன். அந்த ஹோல் டே ஷூட்டிங் நடந்தது. லஞ்ச் பிரேக் ஆச்சு. முடிச்சுட்டு நான் கீழே போகும்போது எல்லோரும் கீழே போயிட்டு கமல் சார் வந்து அனந்த் சார் வந்தாருங்க. ஸோ அனந்த் சாரும் கமல் சாரும் அப்படியே போயிட்டு இருந்தாங்க. அப்போது பேசிட்டு அனந்த் சார் அந்த பக்கம் தள்ளி போயிட்டு இருந்தார். திடீர்னு அனந்த் சார் கேட்டார், கமல் சுரேஷ் எப்படி கேட்டார். அந்த செட்டோட மேட்டர்ஸு, அந்த சவுண்ட் எஃபெக்ட் அந்த படத்தில், ஒரு வளையோசை சாங் பற்றி சொல்லணும். அப்புறம் அந்த ஆக்ஷன் சீனில் சவுண்டு மிக்சிங் எல்லாம் பண்ணினது, சவுண்ட் எஃபெக்ட்டு எல்லாமே வந்து வி புஷ்ட்
to another limits. Never before action sequences, never before sound effects, music வந்து லதா மங்கேஷ்கர் அந்த பாடின வளைய ஓசை சாங்கோட பிக்சரைசேஷன்ஸ் ஓரோனும் வாஸ் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.